கடகராசி அன்பர்களே, சித்திரை மாதத்தின் பலன்கள். இந்த சித்திரை மாதத்தின் பலன்களில் பார்க்கும்போது உங்களுக்கு அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. இதில் எச்சரிக்கையாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் நிதானம் தேவை. ஸ்பீடு குறைச்சிக்கணும். செல்ஃபோன் பேசிக்கொண்டு வண்டி வாகனங்கள் ஓட்ட வேண்டாம். அதனால் கொஞ்சம் வண்டி வாகனங்கள் ஓட்டும் பொழுது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. படி ஏறும்போதோ மரத்துக்கு அடியில் நிற்கிறதோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அஷ்டம சனி அப்படின்னு சொல்கிறது சில பிரச்சனைகள் உண்டு பண்ணும். அதனால் இது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது இந்த மாதத்தின் பலன்கள். முயற்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது 3ஆம் இடம். முயற்சிகள் உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும். இந்த முயற்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது கேது பகவான் இங்கே அமர்ந்திருக்கிறார். விடாமுயற்சியும் வெற்றியையும் கொடுப்பார் அப்படின்னு சொல்லக்கூடியது கடகராசி நேயர்களுக்கு முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். விடாமுயற்சி எதுலனாலும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது நடந்து வரும். 8ஆம் இடான ஆயுள் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இடத்துல ஆயுளில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம் இந்நேரம். மருத்துவ செலவு அப்படின்னு சொல்லக்கூடியது இம்மாதத்தில் கொஞ்சம் வந்து போகும். அதனால் மருத்துவ செலவு கொஞ்சம் இருக்குது. அதனால் உங்களுக்கு பிடித்த தெய்வங்களை வணங்குங்கள். இந்த மருத்துவ செலவு கம்மி பண்ணி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொன்னால் முருகர் வழிபாடு. செவ்வாய்க்கிழமையில் முருகர் வழிபாடு எடுத்துக்கோங்க. உங்களுடைய பிரச்சனைகள் தீரும். தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்டவங்களுக்கு இம்மாதம் முன்னேற்றம் நல்லா இருக்குது. அயன சயன ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இந்த 12ஆம் வீடான இந்த புதன் 9ஆம் வீட்டில் இருப்பதால் கோயில் குளங்கள் வெளிநாடு சுற்றுலா இந்த மாதிரி சம்பந்தப்பட்டது இம்மாதத்தில் நடைபெறும். கடகராசி அன்பர்களே, எச்சரிக்கையாக இருக்கும் மாதம் இம்மாதம். வணக்கம்.